ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஹெச்எஸ்எல் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹியூஜ் சேச்சுரேஷன், லூமினன்ஸ்னு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா நம்ம பர்டிகுலர் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கெல்லாம் க்ரீனிஷ் இருக்குது. ஸோ நான் க்ரீன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீனில் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எந்த க்ரீன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு க்ரீன் கலரில் மட்டும் சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த கலர் பார்க்கலாம். ஸோ இந்த கலர் நம்ம பீச் கலரோட மேட்ச் ஆகுதுனால நம்மளுக்கு இது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து ஹியூஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லைட்டாக நம்மளுக்கு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ஸோ இதை சேச்சுரேஷன் குறைச்சா நம்மளுக்கு அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். அதே இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல சேச்சுரேஷனாக கிடைக்கும் இந்த மாதிரி. அண்ட் அப்புறம் வந்து லூமினன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வீடியோவில் எந்த கலர் இருக்குதுன்னு பர்டிகுலராக பார்த்து அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து கர்வ். ஸோ இந்த கர்வ் வந்து நம்ம எஸ் ஷேப்பில் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சிக்மா ஷேப்பில். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருந்த கலருக்கும் இந்த கலருக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ், நல்லா வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஒயிட் கர்வை வந்து எஸ் ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ வந்து என்ஹான்ஸ் ஆகி காட்டும். ஸோ இதுலேயுமே நம்ம ரெட்டு, க்ரீன், ப்ளூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பர்டிகுலராக எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கலர் கிரேட் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அப்புறம் நம்மளுக்கு ஃபுல் கலரையும் சேஞ்ச் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் கலர் வீல் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ளூ வேணும்னா இந்த மாதிரி கூல் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் வார்ம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரீனிஷ். ஸோ இதுவே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு லட்ஸும் ஒர்க் ஆகும். லட்ஸில் வந்து நம்ம அப்படியே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம மேனுவலாகவே கலர் கிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கலர் கிரேட் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோவை கலர் கிரேட் பண்ணாமல் இருக்கிறச்ச எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ டிம்மாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருந்த வீடியோ இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து கர்வ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிருக்கு. அண்ட் அப்புறம் வந்து ஹெச்எஸ்எல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கலர் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம பேசிக் ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு நல்லாவே வீடியோ வந்து தெளிவாக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கலர் கிரேட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.